சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம முருகன் வித்யா கிட்ட தன்னோட போனை கொடுத்துட்டு அந்த போனை எப்படி ஓபன் பண்ற லாக்கையும் சொல்லி கொடுத்துட்டு போறாப்ல. அந்த நேரம் நம்ம வித்யா ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. உடனடியா மீனாவுக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இங்க நம்ம ரோகிணியோட அம்மா வித்யா வீட்டுக்கு வராங்க. எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, ரோகிணி நகையை கேட்டிருந்தாங்க இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ரோகிணியும் அங்க வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்ல, வித்யாவையும் கையோட சேர்த்து பேங்குக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு அந்த நகைய அடகு வச்சு அது மூலியமா பணத்தை அக்கவுண்ட்ல போட்டுறாங்க. இங்க கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஜிஎஸ்டி இருந்து கடையை சீல் வைக்கிறதுக்காக வந்துடுறாங்க. கரெக்டா சீல் வைக்க போற நேரத்துல கரெக்டா போயிட்டு நம்ம ரோகிணி வந்து அமௌண்ட செட்டில் பண்ணிடுறாங்க. அதாவது செக்க கொடுத்து எப்படியோ சீல் வைக்கிறதுல இருந்து தப்பிச்சிடுறாங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்து மீனா கிட்ட இந்த மாதிரி நான் கிறிஸா பார்த்தேன். அப்பா வேலை செய்யற அதே ஸ்கூல்ல தான் வந்து கிறிஸ் படிக்கிறான். அவங்க அம்மா துபாயில இருந்து வந்துருச்சாட்டுக்கு, எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல அட்ரஸ வேறையா சொல்றாங்க. ரோகிணி இதெல்லாம் கேட்டுட்டு எதுக்காக இவங்க வீட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனா வந்து டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அதுக்காக வெளியில வந்து பாத்தீங்கன்னா நேம் போர்ட்லாம் அடிச்சு தட்டப்புட்டெல்லாம் வந்து டிரைவிங் ஸ்கூல ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சாமி எல்லாம் கும்பிட்டு பயபக்தியோட டிரைவிங் ஸ்கூல ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப இதுல வந்து பார்ட்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனா, முத்து, நம்ம செல்வம், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் இந்த டிரைவிங் ஸ்கூல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வித்யாவை அண்ணாமலை கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீனே ஆரத்தி எல்லாம் எடு அப்படின்னு சொல்றாங்க. வித்யாவும் விஜயாவும் வேண்டாத வெறுப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆரத்தி எடுத்து போட்டெல்லாம் வச்சு விடுறாங்க. அதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஸ்டூடெண்டா நிறைய பேர் வர்றதுக்கு என்கிட்ட முடிய பிடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் நிறைய நாளையில இருந்து வாங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு செல்வம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மீனா இருந்துகிட்டு நானும் டிரைவிங் கத்துக்கலாம்னு இருக்கேன், உங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமரே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் புக் எடுத்துட்டு வந்து செக் போட்டு பேமெண்ட் எல்லாம் பண்றாங்க நம்ம மீனா. இதெல்லாம் பார்த்துட்டு இங்க கிண்டல் பண்ணாம இருப்பாங்களா, கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.